ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் பூஜைகள் மற்றும் திருவிழாக்களின் போது கைங்கரியம் செய்வதில் கோயில் முறை பட்டர்களுக்கும் பரிசாரகர்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டாள் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்தின் போது கொடிமரத்தில் சந்தனம் வைப்பதில் பக்தர்கள் முன்னிலையில் இரு தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் ஆண்டாள் திருக்கல்யாண கொடியேற்ற நாளில் இருந்து தினமும் காலை மாலை கண்ணாடி மாளிகை அருகே கும்பம் வைத்து யாகசாலை பூஜைகள் நடந்து வந்தன. 10ஆம் நாளான நேற்று காலை 9:30 மணிக்கு யாகசாலை பூஜைகள் நடந்தபோது பரிசாரகர்கள் தரப்பினர் வாக்குவாதம் செய்து யாகசாலையில் இருந்த கும்பத்தை கீழே தள்ளிவிட்டனர். கும்பத்தில் இருந்த புனித நீர் தரையில் சிந்தி ஓடியதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து கோயில் நிர்வாக வட்டாரங்கள் கூறியதாவது: கோயில் ரமேஷ் என்பவரின் தலைமையில் ஒரு அணி செயல்படுகிறது. அந்த டீம்தான் ஆண்டாள் கோயிலில் கும்பத்தை சாய்த்து பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே இருதரப்புக்கும் இடையே பிரச்சனை தொடருவதால் தற்போதைய விழா காலத்தில் பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என அதிகாரிகள் முன்பே எச்சரித்திருந்தனர். ஆனாலும் இந்த டீம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு நெருக்கம் என்பதால் தொடர்ச்சியாக இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் கோபுரம்தான் தமிழக அரசின் சின்னமாக உள்ளது. இதனால் அரசு நிலையாக இருக்க முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஆண்டாள் கோயில் வழிபாட்டுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பார். தற்போது யாகசாலையில் இருந்த கும்பத்தின் புனித நீர் தேர்தல் சமயத்தில் கீழே கொட்டியதை அபசகுணமாக துர்கா பார்க்கிறார். இந்த தகவல் தெரிந்ததும் டென்ஷன் ஆகிவிட்டார். அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டு தீவிரமாக விசாரணை நடந்து வருகிறது. அதேபோல் இதற்கு பரிகாரங்கள் செய்யவும் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆண்டாள் கோயிலுக்கு நேரில் வந்து பரிகாரங்களை செய்யவும் துர்கா தயாராகி வருகிறார் என அந்த வட்டாரங்கள் கூறின. கும்பம் கீழே சாய்க்கப்பட்ட விவகாரம் குறித்து கோயில் செயல் அலுவலர் சக்கரையம்மாள் விசாரித்து வருகிறார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பிரச்சினை குறித்து அறநிலையத்துறை உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.